வணக்கம். ஸ்ரீ பாப்பாத்தி அம்மன் ஜோதிடம் என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, ஜாதகப்படி யாருக்கு கண் பிரச்சனை ஏற்படும் சொல்லி பார்க்க போறோம். அது எப்படி நம்ம ஜாதகத்துல கண்டுபிடிக்கலாம், அதற்கான ஜோதிட விதி என்ன, அதற்கான ஜாதக அமைப்பு எப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். பொதுவாக ஒரு ஜாதகத்துல கண்ணை குறிக்கக்கூடிய பாவம் சொல்லி பார்க்கும்போது லக்கணத்துக்கு 2ஆம் இடமும் லக்கணத்துக்கு 12ஆம் இடமும், அதாவது லக்கணத்துக்கு 2ஆம் இடம் என்பது வலது கண்ணை குறிக்கக்கூடிய பாவகம், லக்கணத்துக்கு 12ஆம் இடம் என்பது இடது கண்ணை குறிக்கக்கூடிய பாவகம். வலது கண்ணை குறிக்கக்கூடிய காரகரம் சொல்லி பார்க்கும்போது சூரிய பகவான், இடது கண்ணை குறிக்கக்கூடிய காரகரம் சொல்லி பார்க்கும்போது சந்திர பகவான். யாருக்கெல்லாம் லக்கணத்துக்கு 2ஆம் இடமும் 2ஆம் இடத்த அதிபதி கெட்டு போய், அல்லது லக்கணத்துக்கு 12ஆம் இடமும் 12ஆம் இடத்த அதிபதி கெட்டு போய் காரகரகமான சூரியன் அல்லது சந்திரவன் கெட்டு போகும்போது அந்த ஜாதகருக்கு கண்ணில் பிரச்சனை ஏற்படும். இப்போ விரிவாக பார்க்கலாம். ஒரு ஜாதகத்துல சூரியன் அல்லது சந்திரனுடன் ராகு சேர்க்கை இருக்கும்போது அந்த ஜாதகருக்கு கண்ணுன்னு சொல்லி பார்க்கும்போது கொஞ்சம் பெரிய கண்ணாக இருக்கும். மொழி வந்து பிதுங்கி நிலையில் இருக்கும். அவங்களுக்கு கண்ணு கொஞ்சம் பாதிப்பு ஏற்படும். அதுக்கு அடுத்தது சூரியன் அல்லது சந்திரனுடன் கேது சேர்க்கை வரும்போது அவங்களுக்கு கண்ணு கொஞ்சம் சின்ன கண்ணாக இருக்கும். அவங்களுக்கும் கண்ணு பிரச்சனைகள் ஏற்படும். கண்ணாடி அணியக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதுக்கு அடுத்தது சூரியன் அல்லது சந்திரனுடன் சனி சேர்க்கை பெறும்போது அந்த ஜாதகருக்கு வந்து மங்களான கண்ணாக இருக்கும். அவங்களுக்கும் கண்ணாடி அணியக்கூடிய அமைப்பு ஏற்படும். அதுக்கு அடுத்தது சூரியன் அல்லது சந்திரனுடன் செவ்வாய் பகவான் சேர்க்கை பெறும்போது அந்த ஜாதகருக்கு வந்து கண் வந்து எப்போதுமே சிவந்த நிறமாக இருக்கும், கூர்மையான கண்ணாக இருக்கும். அதுக்கு அடுத்தது சூரியன் அல்லது சந்திரனுடன் சுபகிரகம் சொல்லக்கூடிய குரு, சுக்கிர பகவான், புதன் போன்ற சுபகிரகம் தொடர்பு கொள்ளும் போது அந்த ஜாதகருக்கு வந்து கண்ணில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. கண் பார்வை தெளிவாக இருக்கும், கண் வந்து அருமையாக இருக்கும். அதாவது உங்கள் ஜாதகத்திலையும் லக்கணத்துக்கு 2ஆம் இடமும் 2ஆம் இடத்த அதிபதி வலிமையாக இருந்து, லக்கணத்துக்கு 12ஆம் இடமும் 12ஆம் இடத்த அதிபதி வலிமையாக இருந்து, காரகரகமான சூரியன் சந்திரன் வலிமையாக இருக்கும்போது உங்களுக்கு கண்ணில் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. இந்த 2ஆம் கெட்டு போகும்போது கண் பார்வைக்கு சிக்கல் ஏற்படும். ஓகே, இந்த வீடியோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.